கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே உள்ள புதிய நியாய விலை கட்டிடத்தை திறக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரியாலூர் கிராமத்தில் உள்ள நியாய விலை கடையின் மேற்கூரை மற்றும் பக்கவாட்டு சுவர்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதனால் மழைக்காலங்களில் கடைக்குள் மழைநீர் புகுவதால் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் இருப்பு வைக்க முடியாமல் சேதமடைவதாக கூறப்படுகிறது. இதனால் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை உடனடியாக திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்தவர் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மலையானூர் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் இருசக்கர வாகன நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவர் ஆன்லைன் சூதாட்டமான ரம்மி விளையாட்டில் சுமார் 3 லட்சம் இழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சக்திவேல் கடந்த 21ஆம் தேதி விஷம் அருந்தியதால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சக்திவேல் உயிரிழந்தார். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டை தடை செய்யாமல் மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்ப்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கிணற்றில் குளிக்கச் சென்ற 2 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கோவில்பட்டி அருகே கூசாலிப்பட்டியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் அப்பகுதியில் உள்ள கிணற்றில் குளித்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆகாஷ் மற்றும் ஜான் ஆகிய 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த தகவலை அறிந்து கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். திருத்தணி முருகன் திருக்கோவிலில் கிருத்திகை மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலைக்கோவிலில் குவிந்துள்ளனர். கிருஷ்ண ஜெயந்தி தினத்தை ஒட்டி தமிழ்நாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தணி முருகன் திருக்கோவிலில் குவிந்தனர். இதனால் பக்தர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் குறித்து அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மருதுபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலைக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த போராட்டத்தில் நகர கழக செயலாளர் பால் பாண்டியன், மண்டல மாவட்ட தகவல் தொழில்நுட்ப செயலாளர் நாகராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறித்து தரக்குறைவாக பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து திருநெல்வேலியில் அதிமுகவினர் அவருடைய உருவ பொம்மையை எரித்தனர். திருநெல்வேலி கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட தலைவர் அன்பு அங்கப்பன் தலைமையில் நிர்வாகிகள் விஜய், வேல், மாரியம்மாள் உள்ளிட்டோர் வண்ணாரப்பேட்டை எம்ஜிஆர் சிலை அருகே அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்தனர். அப்போது பொதுச் செயலாளரை அவதூறாக பேசிய அண்ணாமலைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அதிமுக பொதுச் செயலாளர் குறித்து அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற அதிமுகவினரை விடியாதிமுகவின் ஏவல் துறையினர் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அதிமுக தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் சிவானந்த் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலைக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற போது அதிமுகவினரை விடியாதிமுகவின் ஏவல் துறையினர் கைது செய்தனர்.